அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காசா டீல், காசா போர் நிறுத்த உடன்படிக்கை, அதனை இஸ்ரேல் நிராகரித்திருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இன்றைக்கு அதனை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு பனிப்போர் என்றே சொல்லலாம். நிறைய முரண்பாடுகள், முட்டுப்பாடுகள் இருந்துகொண்டே இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்துகொண்டே இருந்தது. அந்த சொல்லுவினமே ஒரு கட்டத்தில் கத்தரிக்காய் மலிஞ்சா சந்தைக்கு வருமோ இன்னொன்று சொல்லி, அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனை பகிரங்கமாகவே வெளியில் வந்திருக்கிறது. இன்றைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றார், காசா டீலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி. அப்போ இதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அப்போ நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்கிறதா இஸ்ரேல், இந்த மாதிரி கணக்கு கேள்விகள் இருக்குதானே. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், காசாவை நிர்வாகம் செய்கிறதுக்கு, காசாவில் புனரமைப்பு பணிகளை செய்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதிதாக ஒரு அமைப்பொன்றையே உருவாக்கினவர். அதனுடைய பேர் தான் போர்ட் ஆஃப் பீஸ், சமாதான அமைப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஒரு அமைப்பொன்றை உருவாக்கி அதில் உறுப்பினர்கள் சேரலாம், நிதியுதவி வழங்கலாம் என்றெல்லாம் சொல்லி அறிவித்து, ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஈக்குவலான அமைப்பு என்னுடைய அமைப்பு என்று சொல்லி எல்லாம் விளம்பரம் எல்லாம் செய்து கடந்த வருடம் அது ஆரம்பித்து வைக்கப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த அமைப்பு தான் பொறுப்பு காசாவை கட்டி எழுப்புறதுக்கு. அப்போ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அறிவிக்கப்பட்ட காசா டீல் ஜூலை மாதம் 30 அது சைன் போடப்பட்டு அது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த டீலை அறிவிக்கும் போது ட்ரம்ப் சொல்லியிருந்தவர், இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானம், இப்படி ஒரு டீலை தன்னை தவிர, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தவிர வேறு யாராலும் கொண்டு வந்திருக்க முடியாது. இனி நாங்கள் காசாவை கட்டி எழுப்புவோம். அதே வேளையில் ஹமாஸ் அமைப்பு தங்களுடைய ஆயுதங்களை முற்றுமுழுதாக கீழே போட்டுவிட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். காசாவினுடைய நிர்வாகம் இந்த போர்ட் ஆஃப் பீஸால் நிர்வகிக்கப்படும் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. மொத்தம் 15 பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த ஒப்பந்தத்தில். என்னென்னா, இப்போ ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றுமுழுதாக கீழே போடுவார்களா இல்லையான்றது வேறு பிரச்சனை. ஆனால் காசா நிர்வாகம் காசாவினுடைய கட்டுப்பாடு எப்போவுமே இஸ்ரேலினுடைய கையில் இருக்கணும்ன்றதான் இஸ்ரேலிய பிரதமருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்கிறார், தான் போர்ட் ஆஃப் பீஸ் மூலமாக நிறைய அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறதுக்கும், நிறைய அமெரிக்க கம்பெனிகளினுடைய ஹோட்டல்ஸ் கொண்டு கட்டுறதுக்கும், டூரிஸ்ட் பிளேசஸை உருவாக்குறதுக்கும் என்று சொல்லி அமெரிக்கா பெரிய பிளான் வச்சிருக்கு. காசாவில் எப்படி துபாய் ஒரு நகரமாக உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி மற்ற பக்கம் காசாவை உருவாக்கணும். அந்த காசாவில் இருக்கக்கூடிய சகல கட்டமைப்புகளும் அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருக்கணும், அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கணும் என்றுதான் இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய மறைமுகமான ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லலாம். அது இஸ்ரேலுக்கு அது ஒத்துக்கொள்ளல. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதை கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியலை. அதுதான் உண்மையான காரணம் என்று சொல்லப்படுது. காசாக்குள்ள அமெரிக்கா வாரதை இஸ்ரேல் விரும்பல என்றதான் சுருக்கமாக சொல்ல போனா. எனவே இப்பொழுது அந்த 15 புள்ளிகள் அடங்கிய அந்த உடன்படிக்கை தாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த முரண்பாடு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இப்போ போன கிழமை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது என்ன சொன்னவர் என்று சொன்னால், அமெரிக்கா எங்களுக்கு நட்பு நாடு தான், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நல்ல நட்பானவர் தான், ஆனால் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள்லாம் பார்த்துக்கொள்ளணும், எங்களுடைய சொந்த காலில் நாங்கள் நிற்கணும்னு சொல்லி அன்றைக்கு சொன்னவர். சொல்லி ஒரு கிழமையில் இப்போ இன்றைக்கு அமைச்சரவையில் வெளிப்படையாக ஒரு பரபரப்பான முடிவை அறிவித்திருக்கின்றார். இது 2 நாடுகளுக்கும் இடையிலான, 2 நட்பு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ராஜதந்திர நெருக்கடியை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே காசா டீல் இத்துடன் கைவிடப்படுகிறதா, இதோட முடிஞ்சு போகுதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னும் ஓரிரு நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா உண்மைகளும் தெரிய வரும். ஏமன் நாட்டினுடைய அல் மக்கா துறைமுகம் மீது ஹவுதி அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 35 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் இன்று காலை நடைபெற்றிருக்கிறது. அதாவது என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த அல் மக்கா துறைமுகம் இருக்குத்தானே, அது சவுதி அரேபியாவினுடைய தென்மேற்கு பக்கத்தில், ஆனால் ஏமனுக்குள்ள தான் இருக்குது, ஏமனுக்கு சொந்தமானதான். ஆனால் அந்த பகுதி ஏமன் இராணுவம் இருக்குத்தானே, ஏமன் அரசாங்கம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதன் மேலே தான் ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தி 7 பேர் கொல்லப்பட்டு 35 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அல் மக்கா துறைமுகம் பகுதி
ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுகளை தான் இருந்தது. அவர்களால் அதை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். பிறகு சவுதி அரேபியாவிலிருந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டு சவுதி அரேபிய இராணுவம் மற்றும் கூட்டணி படையைச் சேர்ந்த இராணுவம் வந்து தாக்குதல் நடத்தி ஹவுதி அமைப்புக்கு மேலே பிறகு அவர்கள் பின்வாங்கி பிறகு அந்த இடம் கைப்பற்றப்பட்டு ஏமனிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுகிறது. கொல்லப்பட்டது வந்து பொதுமக்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஹவுதி அமைப்பிட்ட கேட்கப்பட்டது, இதுக்கு பொதுமக்கள் மேலே போய் குண்டு போடுறீங்களா, இதுக்கு ஏவுகணை போடுறீங்கன்னு சொல்லி. இப்போ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை எங்களுடைய இலக்கு வந்து பொதுமக்கள் இல்லை, சவுதி அரேபிய இராணுவம் தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுதான் ஏமனுக்குள்ளே இருக்குது, ஏமனுக்குள்ளே எப்படி சவுதி அரேபிய இராணுவத்தினர் நிற்பார்கள் என்று சொன்னால், அந்த துறைமுகம் அந்த பகுதி முழுக்க அந்த எல்லை பகுதி முழுக்க ஏன்னு சொன்னால் இது வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில அந்த எல்லை பகுதியில் இருக்குது அந்த கிராமம், அந்த துறைமுகம். அங்கே வந்து சவுதி அரேபிய இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை வெளிப்படையாக சவுதி அரேபியா ஒத்துக்கொள்ளல, இருந்தாலும் அங்கே நிற்கிறது வந்து சவுதி இராணுவம் தான் என்று சொல்லி பரவலான செய்திகள் இருக்குது. எனவே அதை தெரிந்து கொண்டு தான் ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடும் என்று சொல்லி சில சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 35 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஹவுதி அமைப்பினர் மற்றும் ஒரு துறைமுகம் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதுவும் நாங்கள் முதல் சொன்ன அந்த துறைமுகம் அல்மக்கா துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம்தான். அதாவது கடந்த வாரமும் இங்கே தாக்குதல் நடந்தது, ஜிசான் துறைமுகம் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். கடந்த வாரம் கூட தாக்குதல் நடத்தி அதில் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு இருந்தது. இன்றைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து பெரும் தீப்பரவல் உண்டானதாக சொல்லப்படுகிறது. உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படலை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் சொத்தழிவுகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக அது வந்து ஜிசான்ன்றது ஒரு ரிஃபைனரி சென்டர், அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஜிசான் துறைமுகம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லட்சம் பேரல் மசகு எண்ணெய் வந்து அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமானது. சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணெய் நிறுவனம் வந்து அராம்கோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அவர்களுக்கு சொந்தமான துறைமுகம் தான் இந்த ஜிசான் போர்ட். அதன் மேலே தான் இன்றைக்கு ஹவுதி அமைப்பினர் வந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தற்பொழுது என்னதான் நடக்குது? பேச்சுவார்த்தையும் இல்லை, சண்டையும் இல்லை, என்னதான் நடக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போன திங்கட்கிழமையிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார், நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லி. ஈரான் சொல்லிச்சது, பேச்சுவார்த்தையா, நாங்கள் யாருடைய நடத்தவே இல்லையே, அந்த பக்கம் நாங்கள் போகவே இல்லையே என்று சொல்லி ஈரான் சொல்லிட்டுது. அப்போ என்னதான் நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குன்னு தானே. போன திங்கட்கிழமையிலிருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு கிழமையே ஆயிட்டுது, இந்த கிழமையே முடிஞ்சுது. அப்போ என்ன பேச்சுவார்த்தையா சண்டையா எதென்று கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்கிறது. தகவல்கள் பரிமாறப்படுகின்றன, மெசேஜ்கள் வந்து பாஸ் பண்ணப்படுகின்றன. அதாவது நடுவர்கள் இருப்பினர் தானே மத்தியஸ்தர்கள், அவர்கள் வாயிலாக தகவல்கள் பரிமாறப்படுகின்றன என்று சொல்லி இதனை ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்ஷி வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ உண்மையில் வந்து தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. இதனுடைய அர்த்தம் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டு சொல்லியோ அல்லது பேச்சுவார்த்தையோ கிடையாது. பேச்சுவார்த்தைக்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான தகவல்கள் பரிமாறப்படுகின்றன, எஸ்எம்எஸ்கள் பரிமாறப்படுகின்றன அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்ஷி வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே மிக விரைவில் 2 நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் அமெரிக்க ஜனாதிபதி சொன்னவர் அது ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தம், நல்ல ஒப்பந்தம் என்று சொல்லி. அதற்கும் இஸ்ரேல் சொல்லியிருந்தது, இந்த ஒப்பந்தத்தில் வந்து எங்களுக்கு உடன்படிக்கை இல்லை என்று சொல்லி. இது வந்து ஒரு முழுமையான உடன்படிக்கை கிடையாது. ஈரான் வந்து இன்னமும் கனரக ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மிசைல்ஸ் வந்து உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மிசைல்ஸால் வந்து இஸ்ரேலுக்கு ஆபத்து. எனவே ஈரானால் உற்பத்தி செய்யப்படுகின்ற மிசைல்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒப்பந்தத்தில் வந்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த காலத்தில் இஸ்ரேல் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. எனவே இப்படியான பின்னணியில் வந்து இப்போ புதிதாக மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு ஐரோப்பிய செய்தி ஒன்று. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் செங்கன் ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஐரோப்பிய குடிமக்கள் அல்லாத வேறு நாட்டவர்கள் வரும்போது இஇஎஸ் என்று சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், முகத்தை ஃபோட்டோ எடுக்கிறது, பிறகு மற்ற ஐடென்டிட்டியெல்லாம் செக் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வேலை என்று வைங்களேன். அதுக்கு கன நேரம் க்யூவில் நிற்கணும், அது வேறு பிரச்சனை. க்யூவில் நின்றா பிறகு ஒரு 10 நிமிஷம் செல்லும் என்று வைங்களேன் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு.
ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் அடுத்த செப்டம்பர் மாத முதல் வாரத்திலையும் வந்து இதை வந்து தற்காலிகமாக நிறுத்தலாமா என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் அதனை பரிசீலனை செய்து வருவதாக சொல்லப்படுது. என்று சொன்னால் அவ்வளோ கிரவுட். இப்போ வந்து பீக் சீசன் தானே, சம்மர் தானே, அப்போ எல்லா இடம் வந்து எல்லா ஏர்போர்ட்ஸும் வந்து நிரம்பி வழியுது. எனவே இந்த டைமில் வந்திருந்தோண்டு ஃபிங்கர் பிரிண்டை முகத்தை காட்டு, போட்டோ எடு என்று சொல்லி எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்தால் கடைசியாக ஏர்போர்ட் வந்து அப்படியே தேங்கி போயிருக்கும். கண்டிப்பாக தான் நடக்கும், அவ்வளோ பெரிய கிரவுட் ஆயிரும். எனவே தற்காலிகமான முறையில் இந்த EES என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு சோதனை நடவடிக்கையை வந்து நிறுத்தி வைக்கலாமா என்று சொல்லி இப்பொழுது ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன. மிக விரைவில் இது சம்பந்தப்பட்ட முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.